வணக்கம். நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி. அத்தியாயம் 4. துன்பத்தில் அரவணைக்கும் உறவுகளும் ஆபத்தில் உதவும் நட்பும் இல்லாத மனிதன் அதிர்ஷ்டமற்றவன். உலகில் பிறக்கும் அனைவருக்கும் இவை இரண்டும் வாய்ப்பதில்லை. உறவுகளின் அருமையை ஆதரவற்றவர்களும் நட்பின் அருமையை தனிமையில் வாடுபவர்களும் மட்டுமே அறிவார்கள். அத்தி பூத்தார் போல சில உறவுகளும் நட்பும் பொய்த்து போவதுண்டு. ஆனால் அதை வைத்து அனைவரிடமும் நம்பிக்கை இழந்து விடுவது என்பது முட்டாள்தனம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற வியாக்கியானம் எல்லாம் நட்புக்கும் உறவுகளுக்கும் பொருந்தாது. ருத்ரதேவ். உதகமண்டலம். காலை பொழுதின் பரபரப்பு இலையோடு சுறுசுறுப்போடு வேலையாட்கள் பணியாற்றி கொண்டிருக்க சூரிய கதிர்களின் மஞ்சள் ஒளியில் குளித்து கொண்டிருந்தது நார்த் லேக் பகுதியில் இருந்த பிருந்தாவனம் என்ற அந்த பங்களா. மாமாக்கும் அப்பாக்கும் காஃபி கொடுத்தாச்சா மணி? அம்மா இன்னைக்கு விரதம், அவங்களுக்கு பூண்டு வெங்காயம் இல்லாமல் சமைக்கணும் ருக்மணி. எங்க 3 பேருக்கும் நார்மல் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பண்ணிடுங்க. பசங்களுக்கு அவங்க டயட்டுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணிடுங்க. இல்லைன்னா இன்னைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமலே போயிடுவாங்க. சர்வா நூடுல்ஸ் கேட்பான். அவனுக்குன்னு ராகி நூடுல்ஸ் ஸ்பெஷலாக வாங்கி வச்சிருக்கேன், அதை செஞ்சு கொடுங்க. பொறுப்பான குடும்ப தலைவியாக சமையலறை பணியாட்களுக்கு கட்டளையிட்டு கொண்டிருந்தார் சசிகலா, ருத்ரதேவின் அன்னை. அவர் அருகினில் அமர்ந்து மருமகள் பொறுப்பாய் இக்குடும்பத்தை கவனித்துக் கொள்ளும் பாங்கை பார்த்து கொண்டிருந்தார் அவரது மாமியாரும் ருத்ரதேவின் தந்தை வழி பாட்டியுமான பார்வதி. அப்பொழுதுதான் ஒரு குரல் கேட்டது. இந்த கல்யாணத்துக்கு போக வேண்டாம்னு ருத்ரா கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். பாவம், அவனுக்கு அங்க நல்ல சாப்பாடு கூட கிடைக்கலையா. இப்ப கால் பண்ணி பேசுறப்ப ஏதோ சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றதா சொன்னான். அங்கேயும் ஒருவேளை காரம் அதிகமா வச்சுட்டானா பிள்ளைக்கு ஒத்துக்காதுன்னு கவலையா இருக்குண்ணா என்ற குரல் தான் அது. வேறு யாருமல்ல, ருத்ரதேவ் உயிரையே வைத்திருக்கும் அவனது அத்தை லலிதாதான். மருமகனின் ஷான்பி பயணத்தில் அவருக்கு கிஞ்சித்தும் விருப்பமில்லை. ஆனால் நெருங்கிய நண்பன் என்பதனால் அவன் கட்டாயம் திருமணத்திற்கு சென்றே ஆக வேண்டும் என்று சென்று விட்டான். இப்பொழுது சாப்பாடு சரியில்லாமல் அவன் அங்கு சிரமப்பட்டு கொண்டிருப்பதாக அவனது தந்தையும் தனது அண்ணனுமான லோகநாதனிடம் கூறியபடியே வந்து கொண்டிருந்தார் லலிதா. அவரது பேச்சை கேட்டதும் சசிகலாவிற்கு வழக்கம் போலவே ஒரு கடுப்பு. ஒரு நாள் வேறு வகை சாப்பாடு சாப்பிட்டால் உடல் நலிந்துவிடும் என்னும் அளவுக்கு அவரது மைந்தன் ஒன்றும் நோஞ்சான் வகையரா இல்லையே. லலிதாவின் இந்த கவலை தேவையற்றது என்று அந்த அன்னை உள்ளத்திற்கு தெரியும். அதனால் உண்டான கடுப்பு தான் இது. கூடவே தங்கை என்ன கூறினாலும் தலையாட்டும் கணவரை பார்த்ததும் அந்த கடுப்பு 2 மடங்காகிவிட்டது. இருவரும் அங்கே வரவும் தனது கடுப்பை வெளிப்படுத்தி விட்டார் சசிகலா. ருத்ரா ஒன்னு சின்ன குழந்தை இல்ல லலி, நீ அவனை ஓவராவே பேம்பர் பண்ற. அவனுக்கு 29 வயசாகுது. சரி எது தப்பு எதுன்னு நல்லா தெரிஞ்ச வயசுதான் அவனுக்கு கூறிய தனது மனைவியை கண்டிக்கும் பார்வை பார்த்தார் அவரது கணவர் லோகநாதன். லலிதாவோ வழக்கம் போல சிரித்துவிட்டு, எத்தனை வருஷம் ஆனாலும் அவன் என் மடியில தூங்குன குட்டி ருத்ரா தான் சசி. மகா, மாலினி, சர்வா 3 பேருமே அவன் அளவுக்கு என்கிட்ட ஒட்டுறதும் இல்லை, என் பேச்ச கேட்கறதும் இல்லை. அவன்தான் நான் பெறாத பிள்ளை. லலிதா கூற சசிகலாவோ மனத்திற்குள் நொடித்து கொண்டார். காரணம், அருகில் அமர்ந்திருந்த அவரது மாமியார் பார்வதி. என்னதான் மருமகளான தன் மீது பிரியம் கொண்டவர் என்றாலும் கூட லலிதா அவரது மகள் அல்லவா. ஓரளவுக்கு மேல் அவர் முன்னிலையில் அவரது மகளிடம் வாதாட சசிகலாவின் உள்ளம் இடம் கொடுக்கவில்லை. லலிதாவோ தொடர்ந்து தமையனிடம் ருத்ரதேவின் முறிந்து போன அந்த கட்டுமான நிறுவன ஒப்பந்தம் குறித்து பேச ஆரம்பித்தார். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனரோட ஒய்ஃபு சரியான அகம்பாவம் பிடிச்சவானா. லாஸ்ட் டைம் நிருப்பமாவோட டாட்டர் மேரேஜுக்கு போனப்போ எனக்கும் அவளுக்கும் வாக்குவாதம் ஆகிடுச்சு. அப்படிப்பட்டவ புருஷனோட நமக்கு அதுக்கு வியாபார உறவு. அதான் நேத்தே ருத்ராவோட பிஏ கிட்ட இந்த டீலை கேன்சல் பண்ணிட சொல்லிட்டேன். நான் செஞ்சதுல உனக்கும் அவருக்கும் எதுவும் வருத்தம் இல்லையேனா? நீ என்ன சொன்னாலும் நானும் அப்படியும் மறுத்துருக்கோமா லல்லி? கோயம்புத்தூர்ல தான் ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கே, அதுல பெஸ்டான கம்பெனி கூட மறுபடியும் கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். ஆமா, மாப்பிள்ளை எங்க? வினவிய லோகநாதனிடம். அவரு சர்வாக்கு சைக்கிள் கத்து கொடுக்குறேன்னு காலையிலே கிளம்பி போனாரு. இன்னும் ஆளை காணோம்.
அழுத்து கொண்டார் லலிதா. அவரது அந்த அலுப்பான குரல் கேட்கையிலேயே, நாங்க சைக்கிள் ஓட்டி பழகிட்டு வந்தாச்சு லலிமா என்றபடியே சர்வானந்துடன் வந்து சேர்ந்தார் அவரது கணவரும் சசிகலாவின் தமையனுமான ராஜேந்திரன். பாட்டி, நான் ஃபர்ஸ்ட் டேயிலே சைக்கிள் ஓட்டி பழகிட்டேன் பாட்டி என்று பாட்டியிடம் பெருமைப்பட்டு கொண்டான் 12 வயது சிறுவனான சர்வானந்தன். வீட்டில் அனைவருக்குமே அவன்தான் செல்லம். சரி சரி, அப்பாவும் பையனும் வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்கீங்க, போய் குளிங்க லலிதா ஆணையிட்டதும் இருவரும் அவர்களின் அறைக்கு சென்று விட்டனர். சசிகலாவும் லோகநாதனை தங்களது அறைக்கு வருமாறு அழைத்து அங்கே சென்றதும் படபடவென பொரிய ஆரம்பித்திருந்தார். ஏங்க, இத்தனை நாளா வீட்டுல தான் உங்க தங்கச்சியோட பேச்சுக்கு எதிர்பேச்சு இல்லைங்கிற நிலைமை. ஆனா இப்ப பிசினஸ் வரைக்கும் அவ அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. நீங்க எல்லாரும் அவளுக்கு நல்லா ஆமாசாமி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி டீல வேண்டான்னு சொன்னதுக்கு உங்க தங்கச்சி சொன்ன காரணத்தை கவனிச்சிங்களா? அவளுக்கும் அந்த கம்பெனி எம்டியோட ஒய்ஃபுக்கும் பிரச்சனைனா அது பர்சனல். அதை எதுக்காக பிசினஸ் டீலோட முடிச்சு போடுறா? கோபத்தோடு கேட்ட மனைவியை லோகநாதன் சமாதானம் செய்யும் விதமாக அவரை தோளோடு அணைத்து கொண்டு, உனக்கே தெரியும்ல சசி, லல்லி வாழ்க்கையில இழக்க கூடாததை இழந்துட்டு இந்த 12 வருஷமா தான் சந்தோஷமா இருக்கா. வீட்டுல எல்லாரும் அவ பேச்ச கேட்டா அதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம். அதுக்காக நம்ம கொடுக்குற சின்ன விலை தான் இந்த டீல். நீயே சொல்லு, நம்ம ஃபேமிலியில ஒருத்தியோட சந்தோஷம் முக்கியமா இல்ல அந்த பிசினஸ் டீல் முக்கியமா? கணவர் கேட்கவும், இப்படியே பேசி பேசியே என் வாயை அடைச்சிடுங்க. உங்க தங்கச்சியோட அசட்டு ஈகோக்கு பிசினஸ் டீல விலையா கொடுத்து அவளோட ஈகோக்கு நல்லா தீனி போடுறீங்க. அவளோட அந்த ஈகோ இமயமலையா வளர்ந்து ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்ம குடும்பத்துல யாரோ ஒருத்தரோட சந்தோஷத்தை காவு வாங்குறப்போ நீங்க எல்லாருமே வருத்தப்படுவீங்க. இது கண்டிப்பா நடக்கும் என்றவர் நொடித்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறிவிட்டார். சசிகலா சென்றதும் பெருமூச்சு விட்டார் லோகநாதன். அவருக்கும் கூட லலிதாவின் இந்த பிடிவாதம் சிறுபிள்ளைத்தனமானது என்பது புரியாமல் இல்லை. ஆனால் தங்கையின் மனம் கோணக்கூடாது என கண்களை கட்டிக்கொண்டார் அந்த பாசக்கார அண்ணன். ஹாலில் இருந்து லலிதாவின் குரல் கேட்டது. கூடவே அவரது தந்தை சதாசிவமும் மாமனார் மாணிக்க வாசகமும் வீட்டை சுற்றி இருந்த தோட்டத்தினில் நடைபயிற்சியை முடித்துக்கொண்டு வந்து விட்டனர் போல. அவர்களின் குரலும் சேர்ந்து கேட்டது. லலிமா, ருத்ரா கால் பண்ணனானா? சதாசிவம் கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசினாம்பா என்று பதில் கூறினார் லலிதா. மீனாட்சி இன்னுமா கோவில்ல இருந்து திரும்பல? லலிதாவின் மாமனார் மாணிக்க வாசகம் கேட்க, இன்னும் அரை மணி நேரம் ஆகுமா மாமா? டிரைவர் கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டேன். அது வரைக்கும் அத்தை பசி தாங்க மாட்டாங்கன்னு தான் வர வழியிலேயே ஹோட்டல்ல சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். லலிதா இவ்வாறு கூறவும் இடையிட்டார் சசிகலா. அம்மா இன்னைக்கு விரதம் லல்லி, அவங்க எப்படி ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க? வர்ற வழியில ஒரு ஜெயின் ஹோட்டல் இருக்குல்ல, அங்க பூண்டு வெங்காயம் இல்லாம சாப்பாடு இருக்கும். அதனால அத்தையோட விரதெல்லாம் பாதிக்கப்பட்டது சசி என்று சாமர்த்தியமாகவே பதில் வந்தது லலிதாவிடமிருந்து. சசிகலாவோ அவரை வினோதமாக பார்த்துவிட்டு, வெங்காயம் பூண்டு இல்லாத சாப்பாடெல்லாம் கிடைக்கலாம் லல்லி, ஆனா அம்மாக்கு சாப்பாடுல சில கட்டுப்பாடுகள் இருக்கு. போன மாசம் டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணினப்ப சொன்னார்ல, இப்படி ஹோட்டல்ல சாப்பிட்டா அவங்களுக்கு முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அவர் கேட்க, ஒரு நாள் சாப்பிட்றதால அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது சசி என்ற பதிலே வந்தது லலிதாவிடமிருந்து. அந்த பதில் வழக்கம் போல சசிகலாவை எரிச்சல் படுத்தியது. கல்லையும் ஜீரணிக்கும் வயதிலுள்ள ருத்ரதேவிற்கு காரம் ஒத்துக்கொள்ளாது என கவலைப்படுபவள் வயதான மாமியார் ஒருவேளை ஹோட்டலில் சாப்பிட்டால் ஒன்றும் ஆகாது என்று கூறுகிறாள். இவளது அன்பிலும் அக்கறையிலும் கூடதான் எவ்வளவு பாகுபாடு! வெளிப்படையாக கேட்காவிட்டாலும் மனதிற்குள் குமைந்து கொண்டார் சசிகலா. எப்படியும் தன்னை தவிர மற்ற அனைவரும் எப்படி இருந்தாலும் லலிதாவை கொண்டாடத்தான் போகின்றனர். எனவே வழக்கம் போல தனது வேலைகளை கவனிக்க சென்று விட்டார் அவர். குவீன்ஸ் பாரடைஸ் ரிசார்ட், ஷான்பி. அனுதீப் அப்பொழுதுதான் ரிசார்ட்டுக்கு வந்து சேர்ந்தான். ருத்ரதேவும் தக்ஷின்யாவும் அவன் முன்னே அமர்ந்திருக்க தனது நண்பனுக்கு நல்ல ரெஸ்டாரண்டை காண்பித்த தக்ஷின்யாவிற்கு நன்றி கூறினான் அவன். இட்ஸ் ஓகே சார், இது என்னோட கடமை என்று பணிவாகவே பதிலளித்தாள் அவள். பிறகு அனுதீப் ருத்ரதேவிடம் கிளாம்பிங் வேலைகளை பற்றி விசாரிக்கலானான். எல்லா வேலையும் ஆரம்பிக்கிற நேரம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட டீல் அத்தைக்கு பிடிக்கல. ஸோ நான் இங்கேருந்து போனதுக்கு அப்புறமா வேறு கம்பெனிகள்லேருந்து வாங்கின கொட்டேஷன்ஸை அடிப்படையாக வச்சு குவாலிட்டியான கம்பெனியாக செலக்ட் பண்ணணும் அனுதீப்
அவர்களது பேச்சு பிசினஸ் குறித்து திரும்பவும் தக்ஷன்யா அவர்களிடம் விடைபெற்றுவிட்டு தனது வேலைகளை கவனிக்க கிளம்பிவிட்டாள். மேலாண்மை இயக்குனரின் அலுவலக அறையிலிருந்து வெளியில் வந்தவள் லாபியை கடக்கும் பொழுது ரிசப்ஷனிஸ்ட் நேஹாவின் குரல் அவளை தடுத்து நிறுத்தியது. தக்ஷு மேம், கமல்நாத்னு ஒருத்தர் உங்ககிட்ட பேசணும்னு கால் பண்ணாரு. நீங்க வெளியே போயிட்டீங்கன்னு சொன்னதும் ரிசர்ட்டுக்கு வந்ததும் கால் பண்ண சொன்னாரு. அவள் கூறவும் கமல்நாத் என்ற பெயரில் முகம் இறுகி போனாள் தக்ஷன்யா. பின்னர் இயல்புக்கு திரும்பியவளாக, இனிமே அவர்கிட்ட இருந்து கால் வந்தாலும் நான் இல்லைன்னு சொல்லிய சமாளிங்க நேஹா என்று கூறிவிட்டு தனது வேலைகளை கவனிக்க சென்று விட்டாள். ஆனால் அவளது மனமோ ஒரு நிலையில் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தது. மனத்திற்குள் ஏதேதோ உருவங்கள் அங்குமிங்குமாக உலாவிக் கொண்டு அவளது கடந்த காலத்தில் அவள் மறக்க நினைத்த அனைத்தையும் நினைவுறுத்தின. எல்லா ஃபீலிங்ஸ்க்குமே ஒரு எக்ஸ்பிரி டேட் உண்டு. லவ்வுக்கும் அப்படித்தான். எந்த காதலும் காலம் கடந்து நிலைச்சு நிற்கும்னு நம்ப கூடாது. அதுக்கு நீங்க தான் சிறந்த உதாரணம். என் வாழ்க்கையில நீங்க கத்துக் கொடுத்த இந்த பாடத்தை நான் மறக்கவே மாட்டேன். கம்பீரமாக ஒரு பெண் குரல் கூறியது. அந்த கம்பீரம், குரலில் தெரிந்த உறுதி, நிமிர்வு அனைத்தும் எப்படி காணாமல் போனது? ஒருவேளை அவற்றுக்கும் எக்ஸ்பைரி தேதி இருக்குமோ? ஏன் இதையெல்லாம் இப்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கின்றோம்? சிரமப்பட்டு பழைய நினைவுகள் சிலந்தியாய் பின்னிய வலையிலிருந்து தப்பித்து வெளியில் வந்து நிகழ்கால நிகழ்வுகளில் தன்னை மூழ்கடிக்க துவங்கினாள் தக்ஷன்யா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா மாரியப்பனின் பருத்தி தீண்டிய பனிமலரை. உங்களுக்காக வாசிப்பது நான் உங்கள் ஆர்ஜே மீனாட்சி. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். மிக்க நன்றி.